வெல்கம் பேக். நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வீடியோ போடுறேன். அண்ட் நான் ஃபாஸ்ட்டாக பேக் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே போக அப்படின்னா திருச்செந்தூர் போக. இதுதான் திருச்செந்தூர் நான் முதல்ல போகிறேன். அண்ட் நான் ரொம்ப சந்தோஷமாகவும் எக்ஸைட்டடாகவும் இருக்கேன் அங்கே போய் விசிட் பண்ணேன். சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நினைக்கிறதோட கடவுள் நினச்சா தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்றது 100% உண்மை. ஏன்னா நான் ரொம்ப நாள் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறையா வாட்டி ட்ரையும் பண்ணியிருக்கேன். நிறைய ரீசன்னால் கேன்சல் ஆகிருக்கு. அண்ட் இந்த வாட்டி டப்புன்னு புக் ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் டைமில் புக் பண்ணி சீட்டும் புக் ஆனதுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபைனலாக நாங்கள் 5:50 திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆகிட்டோன்னே டப்புன்னு ரெடி ஆகிட்டு ஸோ கோயில் நான் அப்பா அம்மா 3 பேரும் போயிட்டோம். போன கையோட சாமியோட தரிசனமும் நல்லபடியாக கிடச்சிது. அண்ட் திருச்செந்தூர் கடலை பற்றி சொல்லவே தேவையில்ல. திருச்செந்தூர்னாலே கடலும் முருகரும் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, திருச்செந்தூர் கடல் வந்து லைக் ஒரு மாதிரி சந்தோஷத்தையும் அமைதியையும் தரும். ஸோ அந்த அளவுக்கு அது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்ம நிறையா வாட்டி நியூஸில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி கடல் உள்வாங்கினதுனால இந்த சிலையெல்லாம் நம்ம கண்டறியப்பட்டதுன்னு. அந்த சிலையுமே நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வாழ்க்கையில் வந்து ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக திருச்செந்தூர் விசிட் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம் அது.